ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு தேங்காய் பால் சேர்த்து ஒரு பால் கறி செய்ய போகிறேன். அதில் 3 விதமான காய்கறிகள் சேர்க்குறேன். ஒன்று கோவா சேர்க்குறேன், ஒரு கேரட் ஒன்று சேர்க்குறேன், பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் சேர்க்குறேன். இது ஒரு 4 பேருக்கு அளவான ஒரு வெள்ளை பால் கறி தேங்காய் பால் சேர்த்து இப்போ இதை நான் அடுப்பை ஒன் பண்ண போகிறேன். தேங்காய் பால் தண்ணி பால் கொஞ்சம் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது மூணும் நல்லா அவியணும். தண்ணி ஊற்றியும் அவிய விடலாம், ஆனால் தேங்காய் பாலில் அவிய விடுறது தான் டேஸ்ட் கூட. இதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இந்த மூணும் சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை சேர்க்குறோம், பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்க்குறோம், வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்தாலும் பரவாயில்லை. தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு பார்த்து சேர்க்கலாம் கடைசியில். மஞ்சத்தூளும் சேர்க்குறோம். இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்குற இல்லை. எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பால் கறி கொதிக்குது, கொஞ்சம் அவியுது. இது பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் அவியணும், கோவா அவிஞ்சிரும். இது இப்படி குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் கட்டி பால் சேர்க்கணும். தண்ணி பால் அவிய விட்டுட்டு கட்டி பால் சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கி அவிஞ்சிட்டு நான் இனி கட்டி பால் சேர்க்க போகிறோம். கட்டி தேங்காய் பால் சேர்க்குறேன். நல்லா தாராளமாக சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு இறக்கிடுவேன். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. பால் விட்டால் எலுமிச்சம்பழம் புழிகிறேன். இந்த ரெசிபி ரெடி ஆகிட்டுது. நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா வாய்க்கு ருசியாகவும் இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.